ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இப்போ தான் புதுசாக நீங்கள் குரூப் 4 அல்லது குரூப் 2 படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2025 சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு, குரூப் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த ரெண்டுலேயும் உள்ள ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டினையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடர். ஸோ அப்போ காளைகளை பூட்டி வயலில் உழுதினர், அது கரெக்டு தான். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், அதுவும் கரெக்டு தான். காலையில் எந்த லை வரும்? காலை. பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினை முற்றுகளின் வகையோடு பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே வினைமுற்று நம்மளுக்கு தெரியும். ஸோ தீமையை வச்சு நம்ம அது என்ன வினைமுற்று கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஒரு குணப்பெயர். அற்றது பிறப்பு, அது வந்து தொழில் பெயர். கைங்கிறது நம்மளுக்கு சினை பெயர். குளிர்ந்தது நிலம், நிலம் வந்து இடப்பெயர். ஸோ அப்போ ஒவ்வொன்று அந்த ஷார்ட்கட் மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இலக்கணம் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டுமா இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். கைனா சினை, நிலம்னா இடம், பிறப்புனா அற்றது பிறப்புனா தொழிற்பெயர் நம்மளுக்கு தெரியணும். அழிந்தது தீமைனா குணப்பெயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செற்றம்னாலே நம்மளுக்கு எடுத்தோன்னே என்ன தெரியும்? பகைன்னு தான் நம்மளுக்கு வரும், ஞாபகம் வரும். ஆனால் அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் என்ன வரும்? நட்பு. ஸோ அப்போ கேண்மைக்கு என்னது? நட்பு நம்மளுக்கு தெரியும். ஸோ வன்மைனா என்ன வரும்? வன்மைனா வலிமை வரும், ஈகை வரும், குணம் அந்த மாதிரி வரும். இந்த வன்மைனாலும் நம்மளுக்கு வலிமை தான் வரும். இன்னொன்று கடினம், கோபம். ஸோ அதோட சேர்ந்தது. அப்போ செற்றம்னா எதிர்ச்சொல்னா கேண்மை, அதே பொருள்னா பகை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டிட. பெயரச்ச வகை என்று. பாடும் பாடல், பாடும்னா இனிமே தான் பாட போகிறாங்க. ஸோ அப்போ அது எதிர்கால பெயரச்சம். அதே இது நிகழ்கால பெயரச்சம்னா என்ன வரும்? பாடுகின்ற பாடல், இப்போ தான் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும். இதுனா பாடிய பாடல். ஸோ குறிப்பு பெயரச்சும் இறந்த கால பெயரச்சத்தோடு சேர்ந்து தான் வரும். ஸோ பாடும், பாடிய பாடல் அந்த மாதிரி முடிஞ்சது அல்லது அக்யூரேட்டாக அதை மட்டும் குறித்து சொல்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ பாடும் பாடல்னால் எதிர்கால பெயரச்சம். நட என்ற வேர்ச்சொல்லின் உயர்திணை வினையாலயம் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 இந்த 2025 எல்லாமே நல்லா ரொம்ப வாசித்து மைனூட்டாக இது பண்ணாமல் தான் ஆன்சர் வரும். நடந்தது என்ன வரும்? வினைமுற்றுன்னு வரும். நடந்தது வினைமுற்று. நடப்பது தொழில் பெயர். நடப்பது தொழில் பெயர். நடப்பவையும் நடந்தவனும் வினையாளம் பெயர் தான் வரும். ஆனால் இதில் உயர்திணை கேட்டிருக்காங்க. நடப்பவைனா அக்ரிணையில் வரும், நடந்தவன்னா உயர்திணையில் வரும். அக்ரிணைனா என்ன, உயர்திணைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு வினையாளம் பெயர் வந்து நடந்தவன் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. வைத்தனா என்ன வரும் நம்மளுக்கு? பெயரச்சம். வைத்தனா பெயரச்சம். வைத்துனா வினையச்சம். வைத்தது வினைமுற்றுன்னு வரும். ஸோ வைத்தால் நம்மளுக்கு வினைமுற்று தான், ஆனால் நம்மளுக்கு ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வைத்தால் ஒரு இதை நம்ம செய்ய சொல்கிற மாதிரி கட்டளையிற மாதிரி வர்றது. ஸோ அப்போ வைத்தால் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்து என்று பெயர். கூற்று கரெக்டு தான். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்கள். நம்மளுக்கு சுட்டெழுத்துனாலே 3 தெரியும். ஆ, இ, உ. அப்போ இந்த 5 வந்தாலே நம்மளுக்கு அது என்னது? வினா எழுத்துக்கள். ஸோ அப்போ இதில் என்ன வரும்? கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின், அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டெழுத்துக்கள் தான். ஆயி வந்துருச்சு. ஆயி, உ. இடப்பொருட்களை சுட்டுவதற்காக ஆயி வந்துள்ளது. கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. இதுமாதிரி நம்ம ஒன்லைனில் ஆன்சர் மாதிரி படிக்கக்கூடாது. ஒரு பேராகிராஃப் மாதிரி படித்தா ரீட் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். அடுத்து பொருந்தா இணையை கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு பார்த்தோன்னா இணை எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏக்கு ஏ, தா, நா, ஐக்கு என்ன வரும்? இ. ஸோ உயிரெழுத்துக்களில் உள்ள எல்லா இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணலாம். இதுக்கு வந்து இ வந்துச்சுன்னா இது கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். குறில் நெடி சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம்,
கூட்டம் வரும். கானம்னா பொன். ஸோ இதெல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த பலகை. ஸோ பெயரச்சம். பெயரச்சத்தில் ஃபஸ்ட் நம்மளுக்கு வல்லினம் மிகுமா மிகாது. ஸோ அப்போ கொடுத்த பலகை வராது. இரண்டு பொருட்களுக்கு இடையில் இப் என்று ஒற்றெழுத்து மிகுந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. ஸோ இது கொடுத்த பலகை, அதுக்கு மீனிங் கரெக்டு கிடையாது, வாச்சால் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ கூற்றும் தவறு, காரணம் தவறு. ஸோ வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிக்கா இடம் டைரெக்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆனால் இதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் டீப்பாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது அங்கு ஊ. ஸோ அப்போ ஊ வந்திருக்கு. அப்போ அது வினையச்ச வரும். ஸோ அப்போ வினையச்சத்துக்கு நம்மளுக்கு என்ன வரும்? வல்லினம் மிகும். வல்லினம் மிகும். அப்போ அங்கு கேட்டேங்கிறது சந்திப்பிழையற்ற தொடர். அங்கு கேட்டேன் நீங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன வரும்? இக்கு இப்பு இச்சு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். காப்பு, செங்கீரை, இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன வரும்? அம்புலி, ஆ தான் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வந்திருக்கு. அடுத்து இக்கு கா, சா, சே, தா, இத்து, அதுக்கடுத்து எம்மு, வா. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. இதை பார்த்தாலே எழுதிடலாம். அடுத்து பிழை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது வருமா? உயிரெழுத்தோடு வரும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? ஓர் அணில் வரணும். ஸோ உயிரெழுத்துக்களை தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ காரணம் சரி, கூற்று தவறு. அடுத்து மறு, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். தேவக்கோட்டைங்கிறது தேவோட்டை, கோவன் புத்தூருங்கிறது கோவை, பூந்தமல்லி பூனமல்லி, சோனாடு சோழநாடு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.